கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். நாளைக்கு ரசிகர்களை சந்திக்க போகிறாரா சூர்யா அவர்கள்? ரொம்ப ஷாக்காக இருக்கல. ஸோ இதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே கங்குவா திரைப்படம் வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு, டேபிள் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து ராஜன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கங்குவா திரைப்படம் வந்து ஒரே நாளில் கங்குவாவும் வேட்டையனும் ரிலீஸ் ஆனால் தேட்டர் வந்து எப்படி வந்து பிரிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னடா சொல்கிறேன், நாளைக்கு சூர்யா வந்து ரசிகர்களை சந்திக்க போகிறாங்களா கேட்டால் எஸ் வந்து சந்திக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது நாளைக்கு என்ன நாள்னா, ஸோ கார்த்தி அவர்களோட மெய்யழகன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நாளைக்கு வந்து நடக்கிறது. ஸோ ஜென்ரலாகவே வந்து கார்த்தி அவர்கள் இசை வெளியீட்டு விழானா கார்த்தி தான் இருப்பாங்க. போன திரைப்படம் வந்து கார்த்திக்கு வந்து 25வது திரைப்படம். அதனால் வந்து சூர்யா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கும் வந்து சூர்யாவுக்கு வந்து இன்விடேஷன் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கங்குவா டீமுக்கும் வந்து இன்விடேஷன் வந்து வைக்கப்பட்டிருக்காம். நீங்கள் வந்தால் இந்த திரைப்படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக வந்து இருக்கும். ஸோ கங்குவா திரைப்படத்துக்கும் பெருசாக வந்து ப்ரொமோஷன் இருக்கும், எங்களுக்கும் பெருசாக ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். முக்கியமாக கார்த்தி அவர்கள் பர்சனலாக வந்து சூர்யா அவர்களுக்கு இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூர்யா அவர்களும் ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து இப்போ சூர்யா பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஷெடியூல் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சூர்யா அவர்கள் கார்த்தி அவர்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து வருவாங்களா. அப்படி வந்து நாளைக்கு திடீர்னு வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் தன்னோட வாயால் வந்து ஒரு ஸ்பீச்சாக வந்து சொல்லிட்டா அது வந்து எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அப்படி தேட்டரே வந்து அதிரும், எந்த அளவுக்கு ஆடியோ லான்ச் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ கங்குவாவும் வேட்டையனும் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து 130% வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ 100க்கு 100 வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து ரெண்டுமே ஒரே நாளில் ஜென்ரலாக ரிலீஸ் ஆனால் அது எந்த அளவுக்கு தேட்டர் வந்து பிரிப்பாங்க. ஸோ நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் வேட்டையன் திரைப்படத்துக்கு ஒரு 600 தேட்டரும் கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு 400 அப்படிங்கிற தேட்டர் தான் பிரிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா, ஸோ கங்குவா திரைப்படம் தள்ளி போகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ராஜன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸோ தள்ளிலாம் போகாது, ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் தேட்டர்ஸில் வந்து எத்தனையோ தேட்டர் வந்து இந்த மாதிரி வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் கங்குவாவோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லவே இல்லை. நாம் தான் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 2 படமும் ஒரே நாள் வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக தான் இருக்கும். நாங்களும் வந்து தேட்டரை வந்து ரொம்ப ஈக்குவலாக தான் பிரிப்போம். ஸோ இதுக்கு அதிகமாக இதுக்கு கம்மியாக, இல்லை இதுக்கு அதிகமாக அதுக்கு கம்மியாக அப்படி சொல்லி மாற்றி பிரிக்க மாட்டோம். 2த்துக்குமே ஈக்குவலாக பிரிப்போம். 2 திரைப்படத்துக்கும் எந்த திரைப்படத்துக்கு விமர்சனம் நல்லா வருதோ, ஸோ மக்கள் கூட்டம் அதிகமாக வருதோ அந்த திரைப்படத்துக்கு வந்து லாங்காக ஓடும், அந்த திரைப்படத்தோட தேட்டர் கவுண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது அக்டோபர் 10ஆம் தேதி தான். அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கங்குவா திரைப்படம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆவதால் வந்து ஓடிடி ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லா ரைட்ஸும் வந்து ஒரு பெரும் தொகைக்கு வந்து விற்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்பு வந்து சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து விற்கப்படவில்லை. ஏன்னா வந்து தொடர் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு சரன்னு வந்து அந்த ஒரு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து 350 கோடி ரூபாய் வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் படம் ரிலீஸ் ஆக வந்து 1.5 மாதத்துக்கு மேலே வந்து இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் என்ன வேணால் நடக்கலாம். இன்னும் வந்து டேபிள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ கங்குவாவோட இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப செமையாக கொண்டாடினீங்க? முக்கியமாக நாளைக்கு வந்து சூர்யா அவர்கள் கார்த்தி அவர்களோட இசை வெளியீட்டு விழாவில் வருவாங்களா, வந்து கங்குவாவோட அப்டேட் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. நாளைக்கு ரசிகர்களை சந்திக்க போகிறாரா சூர்யா அவர்கள்? ரொம்ப ஷாக்காக இருக்கல. ஸோ இதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே கங்குவா திரைப்படம் வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு, டேபிள் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து ராஜன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கங்குவா திரைப்படம் வந்து ஒரே நாளில் கங்குவாவும் வேட்டையனும் ரிலீஸ் ஆனால் தேட்டர் வந்து எப்படி வந்து பிரிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன
என்னடா சொல்ற, நாளைக்கு சூர்யா வந்து ரசிகர்களை சந்திக்க போகிறாங்களா கேட்டால் எஸ் வந்து சந்திக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது நாளைக்கு என்ன நாள்னா, கார்த்தி அவர்களோட மெய்யழகன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நாளைக்கு வந்து நடக்கிறது. ஸோ ஜென்ரலாகவே வந்து கார்த்தி அவர்கள் இசை வெளியீட்டு விழானா கார்த்தி தான் இருப்பாங்க. போன திரைப்படம் வந்து கார்த்திக்கு வந்து 25வது திரைப்படம். அதனால் வந்து சூர்யா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கும் வந்து சூர்யாவுக்கு வந்து இன்விடேஷன் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கங்குவா டீமுக்கும் வந்து இன்விடேஷன் வந்து வைக்கப்பட்டிருக்காம். நீங்கள் வந்தால் இந்த திரைப்படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக வந்து இருக்கும். ஸோ கங்குவா திரைப்படத்துக்கும் பெருசாக வந்து ப்ரொமோஷன் இருக்கும், எங்களுக்கும் பெருசாக ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். முக்கியமாக கார்த்தி அவர்கள் பர்சனலாக வந்து சூர்யா அவர்களுக்கு இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூர்யா அவர்களும் ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து இப்போ சூர்யா பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஷெடியூல் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சூர்யா அவர்கள் கார்த்தி அவர்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து வருவாங்களா. அப்படி வந்து நாளைக்கு திடீர்னு வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் தன்னோட வாயால் வந்து ஒரு ஸ்பீச்சாக வந்து சொல்லிட்டா அது வந்து எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அப்படி தேட்டரே வந்து அதிரும், எந்த அளவுக்கு ஆடியோ லான்ச் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான், ஸோ கங்குவாவும் வேட்டையனும் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து 130% வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ 100க்கு 100 வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து ரெண்டுமே ஒரே நாளில் ஜென்ரலாக ரிலீஸ் ஆனால் அது எந்த அளவுக்கு தேட்டர் வந்து பிரிப்பாங்க. ஸோ நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் வேட்டையன் திரைப்படத்துக்கு ஒரு 600 தேட்டரும் கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு 400 அப்படிங்கிற தேட்டர் தான் பிரிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஸோ கங்குவா திரைப்படம் தள்ளி போகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ராஜன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸோ தள்ளிலாம் போகாது, ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் தேட்டர்ஸில் வந்து எத்தனையோ தேட்டர் வந்து இந்த மாதிரி வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் கங்குவாவோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லவே இல்லை. நாம் தான் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 2 படமும் ஒரே நாள் வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக தான் இருக்கும். நாங்களும் வந்து தேட்டரை வந்து ரொம்ப ஈக்குவலாக தான் பிரிப்போம். ஸோ இதுக்கு அதிகமாக, இதுக்கு கம்மியாக, இல்லை இதுக்கு அதிகமாக, அதுக்கு கம்மியாக அப்படி சொல்லி மாற்றி பிரிக்க மாட்டோம். 2த்துக்குமே ஈக்குவலாக பிரிப்போம். 2 திரைப்படத்துக்கும் எந்த திரைப்படத்துக்கு விமர்சனம் நல்லா வருதோ, ஸோ மக்கள் கூட்டம் அதிகமாக வருதோ அந்த திரைப்படத்துக்கு வந்து லாங்காக ஓடும், அந்த திரைப்படத்தோட தேட்டர் கவுண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது அக்டோபர் 10ஆம் தேதி தான். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கங்குவா திரைப்படம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆவதால் வந்து ஓடிடி ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லா ரைட்ஸும் வந்து ஒரு பெரும் தொகைக்கு வந்து விற்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்பு வந்து சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து விற்கப்படவில்லை. ஏன்னா வந்து தொடர் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு சரன்னு வந்து அந்த ஒரு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து 350 கோடி ரூபாய் வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் படம் ரிலீஸ் ஆக வந்து 1.5 மாதத்துக்கு மேலே வந்து இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னும் வந்து டேபிள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ கங்குவாவோட இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப செமையாக கொண்டாடினீங்க? முக்கியமாக நாளைக்கு வந்து சூர்யா அவர்கள் கார்த்தி அவர்களோட இசை வெளியீட்டு விழாவில் வருவாங்களா, வந்து கங்குவாவோட அப்டேட் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.